Hi students, Nitish Maths class 12 exercise 3.1 இப்போ ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 3.1 என்ன மாடல் சம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ரிவிஷன். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க அவங்க. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அதை பேஸ் பண்ண சம்ஸு, தென் கியூபிக் பாலினாமியல் அதை பேஸ் பண்ண சம்மு, தென் டிகிரி 4 இருக்கிற பாலினாமியல். இப்படி 3 கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்றது நம்ம 10th படிச்சிருக்கோம். என்ன ஜென்ரல் ஃபார்ம்? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இதுதான் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதில் நம்ம முக்கியமாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து அதாவது ஆல்ஃபா பீட்டா அதோட ரூட்ஸ்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவோட நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன். தென் என்னது? ஈக்குவேஷன். ஸோ தேர்ட் ஒன் ஈக்குவேஷன். ஸோ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எழுதணும்னா எப்படி? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் வர பேசிக் ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ட் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ன்றப்போ நமக்கு அந்த சில ஃபார்முலாஸ் யூஸ் ஆகுது. அதில் மெயினாக இங்கே யூஸ் ஆகுறது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு எங்கேயாவது வந்தால் நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதணும். இந்த ஃபார்முலா ஒன்று யூஸ் ஆகுது. தென் சப்போஸ் நம்ம புக்கில் இல்லை ஆனால் 10th படிச்சிருக்கோம், ஓனாக கேட்டுட்டா, ஸோ எங்கேயாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வந்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டான்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு alpha cube plus beta cube equal to alpha plus beta whole cube minus 3 alpha beta into alpha plus beta. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம எல்லாமே 10th படிச்சது தான். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே 10th ஓரியன்டட் சம்மா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. தென் இதுலேயே அகெயின் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் வர்ற அந்த ரூட்ஸ், நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா இருக்கு இல்லையா, அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற அந்த கான்செப்ட். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னாவே நமக்கு நல்லா தெரியும். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை பேஸ் பண்ணி வர்றது தான் நெக்ஸ்ட். அதில் 3 கண்டிஷன் உனக்கு தெரியும். டெல்டா ஈக்குவல் டு 0னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல். சப்போஸ் டெல்டா வந்து கிரேட்டர் தென் 0னா ரியல் அண்ட் அன்டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் அப்படின்னு வரும். சப்போஸ் டெல்டா லெஸ் தேன் 0 வந்தால் இமேஜினரி ரூட்ஸ் தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பராக வரும். இமேஜினரி ரூட்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய கொஸ்டின் ஒன்று இருக்குது. என்னன்னா கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் 3.7. எக்ஸாம்பிள் 3.7 என்ற சம்மில் லாஸ்ட் லைனில் இப்படி வரும். டெல்டா ஈக்குவல் டு 16 இன்ட்டு பி ப்ளஸ் 1 இன்ட்டு பி மைனஸ் 2ன்னு. இப்போ இந்த பியோட வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் வரும்ன்ற சம்முக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணணும். மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். இங்கே ப்ளஸ் 1ன்னா 0 என்னது? -1. -2னா 0 ஆஃப் த பாலினாமியல்னா இருக்கும் +2. இப்போ -1 இல்லை, இந்த 3 கண்டிஷன். இஃப் p ஈக்குவல் டு -1 ஆர் p ஈக்குவல் 2ன்னு இருந்தால் டெல்டா 0 வந்துடும்.
therefore equal roots அப்படின்னு எழுதுருவோம். equal roots சரிங்களா, equal roots எழுதுருவோம். சப்போஸ் இந்த இடத்துல இதுக்கு இடையில எது வந்தாலும் நெகட்டிவா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. -1க்கும் 2க்கு இடையில 0ன்னு வச்சிங்க. இங்க 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணு. pக்கு 0 + 1 1, 0 - 2 -2, 1 × -2 -2 × 16 -32, மைனஸ் தான் வரும். -1க்கு லெஸ் தென் வேல்யூவோ இல்ல 2க்கு கிரேட்டர் தென் வேல்யூ எது எடுத்தாலும் பிளஸ் வரும். சரிங்களா, அப்போ ஸோ -1 less than p less than 2னா டெல்டா less than 0 இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து k is அதாவது p is less than -1 or p is greater than 2னா delta greater than 0 அதாவது பாசிட்டிவ் வந்து therefore real and distinct roots அப்படின்னு எழுதலாம். distinct roots. ஸோ நம்ம 10th வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ கேவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு முடிச்சிடுவோம். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பியோட எந்தெந்த வேல்யூக்கெல்லாம் வந்து 3 டிஃப்ரெண்ட் சொல்யூஷனும் வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அதனால இந்த எக்ஸாம்பிள் 3.7 இதே மாடல்ல எக்ஸசைஸ் அனதர் எக்ஸசைஸ்லயும் இதே சேம் கொஸ்டின் வருது. 3.2ல வருது. 3.2ல வர ஃபர்ஸ்ட் சம்மு கே வேல்யூன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.2ல இதே பேட்டர்ன் எக்ஸசைஸ் 3.2ல கொஸ்டின் நம்பர் 1ம் இதே பேட்டர்ன்ல அங்க கேவோட வேல்யூ டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், இது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பேஸ் பண்ணி வர ஒரு சம். தென் ஃபைனலா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9 and 10 கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்மு. கொஸ்டின் நம்பர் 9 வந்து பாத்தீங்கன்னா prove that root of p by q plus root of q by p plus root of n by l equal to 0ன்னு இருக்கு. இதுதான் ஒரிஜினலா +2ல வர்ற புது சம்மு. 3 மார்க் சம்ஸ்ல கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது பாத்துங்க. தென் கொஸ்டின் நம்பர் 10 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ப்ரூஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல வந்து நம்ம சர்டைன் ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும்னா மேட்ரிசஸ்ல வர்ற அந்த கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணியிருப்போம். கிராமர் ரூல் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். இந்த டெல்டா அதெல்லாம் வருது இல்லையா, அந்த கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். ரொம்ப கொஞ்சம் பெரிய சம்மா வரும். அதை அகைன் அண்ட் அகைன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த 2 சம்மும் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கான்செப்ட்ல இந்த 2 சம் கொஸ்டின் நம்பர் 9, 10 நீங்க ஃப்ரீக்வெண்டா ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து மறந்துடும். சரிங்களா. ஸோ இப்போ நீங்க ஃபைனலா வந்து கன்க்ளூட் பண்றேன். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண சம்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது, செகண்ட் கேட்டகரி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், தென் அந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இது எல்லாமே 10th ஓரியன்டட். ஓகேங்களா. இந்த ஒரே ஒரு 2 சம்மு மட்டும்தான் கொஸ்டின் நம்பர் 9, 10 மட்டும்தான் இப்போ 12th இருக்கிற ஒரு நியூ மாடல் சம்ஸ் மாதிரி இருக்கும். இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஓவர். நெக்ஸ்ட் இப்போ கியூபிக் பாலினாமியல் இப்போ இது புதுசா செகண்ட் கியூபிக் பாலினாமியல் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வந்து நம்ம இதை சால்வ் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் லோயர் கிளாஸ்ல சிந்தடிக் டிவிஷன் மெத்தட்ல. இங்க அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கியூபிக் பாலினாமியோட ஜெனரல் ஃபார்ம் ax³ plus bx² plus cx plus d equal to 0. எப்படி வந்து நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுமோ அதே மாதிரி இங்க மொத்தம் 3 வருது. ஃபர்ஸ்ட் 1 சிக்மா 1 அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. குவாட்ரடிக் கியூபிக்னா ரூட்ஸ் வந்து ரூட்ஸ் ஆர் 3 ரூட்ஸ் வரும் இல்லையா, ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு கியூபிக் பாலினாமியலுக்கு டிகிரி 3ன்றதுனால 3 ரூட்ஸ் வரும். அது என்னன்னா ஆல்பா பீட்டா காமா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சிக்மா 1ன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா தட் இஸ் ஈக்குவல் டு -b/a. இது ஃபார்முலா. அடுத்து சிக்மா 2ன்னு கண்டுபிடிக்கணும்.
அதாவது இந்த ரூட்ஸை 2 மல்டிப்ளை பண்ணி ஃபேராக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது. தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ C/A இதோட ஃபார்முலா. அண்ட் ஃபைனலாக சிக்மா 3ன்றது மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. இதுக்கு -D/A. ஃபார்முலா கூட பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ன்னு அப்படியே வரும். டினாமினேட்டர் எல்லாம் ஏஏன்னு வரும். பியில் ஸ்டார்ட் பண்ணி BCDன்னு இருக்கும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தென் ஃபைனலாக ஈக்குவேஷன் எப்படி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கியூபிக் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா x³ மைனஸ் இது சிக்மா 1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு x², உடனே ப்ளஸ் alpha beta plus beta gamma plus gamma alpha into x minus alpha beta gamma equal to 0. இதுதான் சரிங்களா. இதுதான் வந்து cubic polynomial கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இந்த cubic polynomial அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, பீட்டா ஈக்குவல் டு 3, காமா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி சில சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. பட் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் கரெக்டா பார்த்துங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த கேட்டகரி, இது ஃபர்ஸ்ட் ஒன். சாதாரணமா கன்ஸ்ட்ரக்ட் த ஈக்குவேஷன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடியுது. செகண்ட் கான்செப்ட் என்னன்னா, ஒரு 3 சம்ஸ் கொஸ்டின் நம்பர் 4, 6, எக்ஸாம்பிள் 3.5. இந்த 3 சம்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிவன் கண்டிஷன்ஸ் நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3 கண்டுபிடிச்சிடணும். எது அந்த மேல சொன்ன அந்த ஃபார்முலாஸை கண்டுபிடிச்சிடணும். தென் இதுல புட் த கிவன் கண்டிஷன் இன் sigma 1 and sigma 3 or sigma 2 எது சூட் ஆகுதோ எதில் சப்ஸ்டிட் பண்ணா ஈஸியா ஆன்சர்ஸ் வருதோ அந்த இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷன்ஸ் என்னன்றது ஒரு ரீட் அவுட் பண்றோம். இப்போ வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஊஸ் ரூட்ஸ் ஆர் ரேஷியோ, 2 ரூட்ஸ் வந்து ரேஷியோவில் இருக்கு 3:2ன்னு. கொஸ்டின் நம்பர் 4ல என்ன சொல்றாங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 1, இல்லைன்னா ஆல்ஃபா இஸ்டு பீட்டா ஈக்குவல் டு 3:2. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கிறப்போ அதை எப்படி இங்க அப்ளை பண்ணா, இந்த முதல்ல சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3 அந்த ஈக்குவேஷன்ல இருந்து எழுதி கண்டுபிடிச்சிடணும். தென் இந்த கண்டிஷன் எங்க சூட் ஆகுதோ, இப்போ இந்த ஒரு சம்முக்கு இந்த இது 2 யூஸ் ஆகும், ஒரு சம்முக்கு சிக்மா 1, சிக்மா 3 யூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம கிவன் கண்டிஷனை வச்சு செக் பண்ணணும். இப்போ இந்த ரேஷியோ சம்முக்கு பார்த்தீங்கன்னா சிக்மா 1ம் சிக்மா 2ம் இந்த ரேஷியோ சம்முக்கு வந்து சிக்மா 1, சிக்மா 2ல அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா 1, சிக்மா 3 தான் யூஸ் ஆகும். சரிங்களா, அது அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு மாடல். அண்ட் தேர்டு வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, ஃபைன் சிக்மா ஆல்ஃபா பை பீட்டா காமா. இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும்னா, அப்படியே இதோட கண்டினியூ ஆல்ஃபா பை பீட்டா காமா பிளஸ் ஆல்ஃபா அடுத்து என்னது பீட்டா காமா ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா, அடுத்து என்ன இருக்கு காமா பை இங்க லைனா எழுதுறப்போ ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதுதான், இதை இந்த மாதிரி எழுதுறது தான் சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமானா இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதுலயே நெக்ஸ்ட் இன்னொரு சம் வந்து சிக்மா 1 பை பீட்டா காமான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 1ன்றதால மேல 1 வரும், இங்க காமா ஆல்ஃபா பிளஸ் 1 பை ஆல்ஃபா பீட்டா பிளஸ் 1 பை பீட்டா காமான்னு இப்படி கண்டினியூ ஆகும். சரிங்களா, ஸோ இது ஒரு 2 கேட்டகரி சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். எல்சிஎம் எடுத்து அப்புறம் இந்த வேல்யூஸை அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலா வந்து சில சம்ஸ் வந்து வேட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. வேட் ப்ராப்ளம்ஸ்
வேட் ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின் நம்பர் வந்து 1. இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 8th 9th வர்ற ஒரு பேசிக் கான்செப்ட் சம் பேஸ் பண்ணி தான், வேற ஒன்றும் கிடையாது. பட் கொஸ்டின் நம்பர் 11 12 வந்து ஃபார்முலேட் த கியூபிக் பாலினாமியல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன 2 மார்க்ஸ் தான். ஸோ இப்போ ஃபைனலாக ஐ கன்க்ளூட் கியூபிக் பாலினாமியல்னு சொன்னால் நம்ம இந்த 3 ஈக்குவேஷன் கரெக்டாக ஞாபகம் வச்சு 3 ஃபார்முலா σ1 σ2 σ3 எந்த ஒரு சம் போடுறதானாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கொஸ்டின்லேருந்து இதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் அந்தந்த கொஸ்டினுக்கு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தா அதை அப்படியே அப்ளை பண்ணணும். σ1 σ2 σ3ல எதுலையாவது அப்ளை பண்ணணும். தென் சம்மேஷன் மாதிரி கொடுத்துருந்தா இந்த மாதிரி எழுதிட்டு எல்சிஎம் எடுத்துட்டு தென் அந்த வேல்யூ அப்ளை பண்ணும். ஆக மொத்தம் நீ எந்த சம்மு போட்டாலும் இந்த 3 வந்து நீங்க என்ன பண்ணி ஆகணும், கரெக்டா எழுதி ஆகணும். இந்த 3 கரெக்டா எழுதி அந்தந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் செகண்ட் கான்செப்ட் கியூபிக் பாலினாமியல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது. தென் ஃபைனலா வந்து டிகிரி 4 இருக்கிற பாலினாமியல் டிகிரி 4. இப்போ டிகிரி 4 ஈக்குவேஷன் டிகிரி 4 பாலினாமியல் டிகிரி 4 பாலினாமியல் பார்த்தீங்கன்னா இப்போ கியூபிக் பாலினாமியல் மாதிரி டிகிரி 4 பாலினாமியல் பார்த்தீங்கன்னா ax பவர் 4 பிளஸ் bx கியூப் பிளஸ் cx ஸ்கொயர் பிளஸ் dx பிளஸ் e ஈக்குவல் டு 0. இதுதான் ரொம்ப டிகிரி 4 ஈக்குவேஷன். இதுலயும் எப்படி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கியூபிக் பாலினாமியலுக்கு சம்மு ப்ராடக்ட்லாம் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி σ1 தனித்தனியா இதோட ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல். சரியா? இதோட ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா தென் புதுசா டெல். இப்படி 4 ரூட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் σ1 மைனஸ் பி பை ஏ, எல்லாத்துக்குமே மைனஸ் பி பை ஏ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபேரா எழுதுறது σ2 வந்து ஃபேர் 2 இது எப்படின்னா முதல்ல ஆல்ஃபா எடுத்துங்க. இந்த இடம் பாருங்க, ஆல்ஃபா எடுத்து அப்படியே ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா. ஸோ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் ஆல்ஃபா டெல்டா பிளஸ் அடுத்து என்ன செய்றீங்கன்னா பீட்டா எடுத்துட்டு இந்த ரெண்டும் பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா. தென் ஃபைனலா என்ன பண்றீங்கன்னா இந்த லாஸ்ட்ல என்ன இருக்கு காமா டெல்டா. ஸோ பிளஸ் காமா டெல்டா. இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 வரும், 6 பேர் வரும். ஈக்குவல் டு இங்க மைனஸ் பி பை ஏவா, இங்க பிளஸ் சி பை ஏ. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் σ3. இப்போ 3 மல்டிப்ளை பண்ணி எழுதுறது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்றேன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு இப்படி சைடில் எழுதிங்க. இப்போ 3 ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா எடுத்துட்டு என்ன எழுதுறீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ என்ன பண்றீங்க, காமா விட்டுருங்க, ஆல்ஃபா பீட்டா டெல்டா. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்றீங்கன்னா பீட்டா விட்டுருங்க, ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா டெல்டா பிளஸ் இப்போ என்ன பண்றீங்க ஆல்ஃபாவை விட்டுருங்க, பீட்டா காமா டெல்டா. இப்படி மொத்தம் 4 இருக்கு. ஒவ்வொரு தடவை எழுதுறப்பையும் ஒவ்வொன்று விட்டுருங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா விட்டுறோம். அடுத்து பீட்டா விட்டுருங்க, ஆல்ஃபா காமா சிக்மா. எப்படி ஆர்டர் மாற்றி எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 3 எழுதுறப்போ ஒவ்வொரு டைம் ஒன்று விட்டுருங்க. கரெக்டாக 1 2 3 4 தான் வரும். இது வந்து மைனஸ் டி பை ஏ ஃபார்முலா தான், பிளஸுக்கு அடுத்து மைனஸ். அண்ட் ஃபைனலாக σ4 வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா. இது வந்து இங்கே மைனஸா, அப்போ பிளஸ் இ பை ஏ. சரிங்களா? இதுதான். ஓகே, இதுதான் இந்த 4 σ1 σ2 σ3 σ4ன்னு கண்டுபிடிக்கிறது. இது வந்து மெயினா இதுல வந்து ஒரு 3 சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 2 சம் கொஸ்டின் நம்பர் 5க்கும் எக்ஸாம்பிள் 3.4க்கும் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா find the equation whose roots are squares of the roots, அதாவது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர்னு ஒரு
இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். என்னன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் சிக்மா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இது இங்கே வருது பாருங்க சிக்மா 2, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சிக்மா 2 என்ன வருது, அந்த 8 டேர்ம்ஸ் இங்கே எழுதிட்டு தென் அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 2 கொஸ்டினுக்கும் இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் காமா டெல்டா ஹோல் ஸ்கொயர்னு ஒரு லைன் வருது. ஸோ இதுக்கும் வந்து இது ஃபுல்லாக வந்து ஏ, இது ஃபுல்லாக பி, இது சின்னு வச்சுட்டு இதே பேட்டர்னில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? எஸ், லாஸ்ட்டாக வந்து இதில் கொடுத்துருக்குது என்னன்னா கொஸ்டின் நம்பர் 8 ஃபார்ம் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. ஃபார்ம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாவே நமக்கு வந்து என்ன தேவை, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் இன்ட்டு sum of roots into x plus product of roots equal 0. That's alone enough. அதனால சிக்மா 1 சிக்மா 4 மட்டும் கண்டுபிடிச்சு அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சிக்மா 1 அண்ட் சிக்மா 4 மட்டும் கண்டுபிடிச்சு. ஓகேங்களா? ஸோ இது டிகிரி 4 இருக்கிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 3 இருக்கு. குவாட்ரடிக் ஈக்குவேஷன், கியூபிக் பாலினாமியல், டிகிரி 4 பாலினாமியல். இதில் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து 10th படிச்சது. இப்போ புதுசாக கியூபிக் பாலினாமியலும் டிகிரி 4 பாலினாமியலும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் பேசிக்காக அந்த பிகினிங்கில் இருக்கிற இந்த ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணிட்டா எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாஸ் அட்லீஸ்ட் எழுதுகிற பேட்டர்னாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நிதிஷ் மேத்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.